ரொம்ப ஆக்சல் தலை அஜித் தலா மிஞ்சிட்டாங்க. வேற லெவல்ல இருக்கு. அண்ணன் யாருக்கு போட்டா சிவகார்த்தியின் போட்டியா வருவார். சூப்பரா இருந்து எதிர்பாராத விதம். நாங்க ரசிகர் மன்றம் எங்க தலைவர் என்ன இருக்காரு முத்துத்துறை எங்கள் அண்ணன் தலைமையில் 1500 இன்னைக்கு திரையினர்கள் நாங்க கூடி வந்திருக்கோம். சிறப்பா தரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டை பார்த்தாச்சு. ஆமா எங்க டீம்ஸ் எல்லாம் மதுரை தமிழ்நாடு ஃபுல்லா டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த இடத்துல கூடியிருக்கோம். நாங்க எதிர்பார்த்த விட இந்த லீடர் உண்மையிலேயே மாபெரும் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு படமாக இருக்கின்றது. மேலும் மேலும் நல்லா சூப்பரா இருக்கு. ரொம்ப ஆக்சல் தலை அஜித் தலா மிஞ்சிட்டாங்க. வேற லெவல்ல இருக்கு. அஜித் சூர்யா விஜய் இதெல்லாம் பார்த்தா விட இதோடைய ஆக்சன் பார்த்தா ரொம்ப வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. டீசர்னு சொல்ல முடியாதுண்ணா. இது வந்து ரஜினி கமலோட வேற லெவலு படம் வந்து செம்ம என்ஜாய் பயங்கரமா இருந்தது. நாங்க பார்க்கறதுக்கு லுக் வந்து வேற லெவலு. டோட்டல் மதுரை மாவட்ட தலைவர் இருக்கார், அவர்கிட்ட கொடுக்க பேசுங்க. அண்ணே மதுரை மாவட்டத்தில் வந்திருக்கோம்னே. எங்களுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப பிடிச்சி நாங்கள் ஃபஸ்ட்டு படம் லெஜெண்டுக்கே நாங்கள்லாம் வந்து மிக பிரம்மாண்டமாக கொண்டாடினோம். இப்போ அவர் வேறு லெவலில் இருக்குது. ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அது போக எங்கள் அண்ணன் முத்துத்துறை மாநில தலைவர் அவர் சார்பாக இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடி இருக்குன்னா மிகப்பெரிய பெரிய சாதனை. முத்துத்துறை சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையாக லெஜண்ட் சார் வந்து இப்போ வந்து மக்களுக்கு ஒரு லீடராக கண்டிப்பாக நல்ல ஒரு இதில் வந்து அமைக்கக்கூடிய படமாக இருக்கின்றது. நாங்கள் வந்த எதிர்பார்ப்பை விட எங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை இந்த ட்ரெய்லர் எங்களுக்கு கொடுத்துருக்குது. வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுகின்றோம். ஒரு நடிகர் சிவகார்த்தியனுக்கு நடிகர் ரஜினி கமல் இந்த மாதிரிலாம் இருக்கிற ட்ரெய்லர் கூட இவ்வளோ கூட்டம் வர மாட்டாங்க. ஆனால் 2வது படத்துக்கு இவ்வளோ கூட்டம் கூட்டது இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அந்த மதுரையிலேருந்து அந்த பேனர் வச்சுருக்கோம். இங்கேருந்து வந்து வைக்க அனுமதி கொடுத்த இந்த தேட்டர் உரிமையாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது பாசமிகு அண்ணன் முத்துத்துறை அதாவது இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தியிருக்காரு. அந்த அளவுக்கு கூட்டம் 1800 பேரை கூட்டியிருக்காரு. தூத்துக்குடியில இருந்துட்டு அவ்வளவு பூரா உண்மையான கூட்டம், காசுகளா சேர்ந்த கூட்டம். அந்த அளவுக்கு தூத்துக்குடியில இருந்து வந்து 1800 பேரை கொண்டு வந்து 3 அதாவது 600 3 ஸ்கிரீனு 3 டீசர் வெளியிட்டு இருக்காங்க. 3 ட்ரீப்பா மிக சிறப்பா இருக்கு. டீசர் பட்டைய கிளப்பிருச்சு. படம் வேற லெவலா இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கே லீடர் வேற லெவல்ல இருக்குங்க. ஆக்சன் முற்று மாறுபட்டதா இருக்கு. ஃபர்ஸ்ட் முதல் படத்துல அப்படி பேசினாங்களோ 2வது படத்துல அந்த வார்த்தையே பேச முடியாது. குமார் வந்து செதுக்கி இருக்காரு. அப்படி செதுப்ப மாதிரி பழைய ஆக்டர் இல்ல, அப்படி புதுசா வந்தா யாருமே இவரை பார்த்து கத்துன்னு திரை உலகத்துலங்கிறது மாதிரி ஆக்ட் பண்ணிருக்காரு. இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா இது ஒரு கின்னஸ் சாதனையில இடம் பெற வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா வேர்ல்ட் ஆஃப் பிலிம்ங்கிறது நம்ம படம் வந்து இந்த படத்துல வந்து செதுக்கி இருக்கிறாரு. இப்ப இங்க வந்திருக்க அனைவருக்குமே அண்ணன் லெஜண்ட் சார்பாக உணவு வழங்கப்படுது. ஒரு மிகச் சிறப்பான உணவு வழங்கப்படுது. அப்போ இந்த எந்த நடிகர் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டுதான் போகணும்னு சொல்லி எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருக்காரு. அண்ணன் வெயிட் பண்ணி சாப்பிட்டு அண்ணனை பார்த்து புகைப்படம் எடுத்துட்டா போகணும்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு படம். இவர் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்ஷன் தான். ஆக்ஷன் தமிழ்நாட்டோட புருஸ்லி. இவர் தமிழ்நாட்டோட புருஸ்லி, ஓகேங்களா? ஆக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி ஆக்ஷன் ஃபைட்டு நம்பர் 1 அவர் தான் தமிழ்நாட்டோட புருஸ்லி. அவர் நடிப்புன்னு சொல்ல முடியாது. நான் இந்த எவ்வளோ படம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி படம் ட்ரெய்லர் எங்கேயுமே பார்த்ததில்ல. வேற லெவலில் நடந்தது. ரோஹினி தேட்டரோட கமலா தேட்டரில் வேற லெவல் மாஸ் தலை லெஜண்ட். ஆனா கண்டிப்பா சிவகார்த்தியன் இவர் வந்து யாருக்கும் போட்டி நினைக்கல. ஆனா இன்னொன்னு சிவகார்த்தியன் இப்போ ஒரு நடிகர்களா ஒரு டப்பு கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு நினைக்கிறேன். ஆனா இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சிருக்காரு. அதை இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. லெஜண்ட்னா அவர் ஒருத்தர் தான் சார். எத்தனையோ கலைஞர்களை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நாளை எதிர்காலத்தில் சூப்பர் ஸ்டாரே எங்கள் அண்ணன் தான். அதை தான் நாங்கள் மெயினாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் ரசிகர் கூட்டம்லாம் கூடிரும். இந்த படத்தில் நடிப்பை செதுக்கியிருக்காரு. கலையாகவே வாழ்ந்திருக்காரு. ட்ரோல் பண்ற எல்லாருமே ட்ரோல் பண்றா. இன்னைக்கு உலகத்துல எல்லாத்துமே ட்ரோல் இருக்கு, எல்லாருக்குமே ட்ரோல் இருக்கு, எல்லாத்துமே ட்ரோல் இருக்கு. பட் வந்து நம்மளோட இவரோட வந்து இந்த ட்ரோலை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அழகா பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க, வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட வெயிட்டிங் இருக்குது சார். நாங்களாம் மதுரையிலேருந்தோம். நான் இப்போ மதுரை புறநகர் மாவட்ட தலைவர் சரவண சினிமத்தில் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு போக கேட்பாங்க எப்படா படம் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எதிர்காலத்தில் சூப்பர் ஸ்டார் எங்கள் அண்ணன் தான். சென்னை மட்டும் இல்லை, இன்னைக்கு நாங்கள் சென்னையில் செலிப்ரேட் முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முள்ள சுற்றுப்பயணம் இருக்கு. கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லா இடத்துலையும் ப்ரொமோஷன்ஸ் இருக்கு. எங்கள் ரசிகர் மன்றம் முத்துத்துறை தலைமையில் அது சிறப்பாக நடைபெற இருக்கு. நாங்களும் பயணத்தை மேற்கொள்ள இருக்கோம். இந்த எப்ப வரும்னு பாத்துட்டே இருக்கோம், வெயிட்டிங்ல இருக்கோம். நாங்க பண்ணவே முடியாது, அவ்வளவு சூப்பரா அவங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கோம். ரொம்ப வேற லெவல்ல
சூப்பர். இது அண்ணனுக்கு முதல் படத்தோட இது பயங்கரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. படம் வந்து சொல்ற அளவுக்கு சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்கு. பார்க்கவே ஆர்வமா இருக்கு, எல்லாமே பயங்கரமா எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். மதுரையில் வந்து சிறப்பு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் அழகர் ஆற்றுல இறங்குங்க அண்ணன். அந்த கேட்டகரியில் இன்னைக்கு இருக்க கூட்டத்தில் மெட்டிகுலர்ஸில் அவனும் மெயினாக இருக்காப்புல, அந்த கேட்டகரியில் இருக்காப்புல. இன்னி வரைக்கும் எங்களை மதுரையில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுப்போம். அது யாருமே ஆளாந்து பார்க்காத அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். அதில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மதுரை கட்டாயம் மறுபாடு பண்ணுவோம். நிச்சயமா அந்த பேனர் பதில் சொல்லும். சினிமா ரசிகர்களுக்கு பயங்கரமான உற்சாகமான படமா இருக்கிறது. இது வந்து பெரிய மாபெரும் வெற்றி அடையும். ட்ரெய்லர் தெருக்கி விட்டாப்புல தலை, படம் மாசா இருக்கு. திரை அரங்கமே ஒரு மாஸ் படம் வந்து வேற மாதிரி வந்திருக்கு அண்ணன் படம். கண்டிப்பா வேற லெவல்ல, உண்மையிலே எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்போட தாண்டி அமையக்கூடிய ஒரு படமாக எங்களுக்கு இந்த திரைப்படம் வந்து பார்த்த ட்ரெய்லர்லயே வந்து நாங்க உற்சாகம் மேலும் மேலும் உற்சாகப்படுத்துவோம். இந்த ரசிகர் மன்ற சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு படமாக அமையும். கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது 100க்கு 100 உண்மை என்ற தெரியும்.